கேளிக்கை மையத்தில் போதைப்பொருள் பயன்படுத்துவதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் நேற்று அதிகாலை ஜொகூர் காவல்துறையினர் மாநில போதைப்பொருள் தடுப்பு ஆணையம் சம்பந்தப்பட்ட கேளிக்கை மையத்தில் சோதனை மேற்கொண்டதாக ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். கேளிக்கை மையத்தில் 211 பேரிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் 11 வெளிநாட்டினர் உட்பட 78 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட அனைவரும் போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பது சோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அனைவரும் 18 முதல் 30 வயதினர் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார். அம்னோவில் இருந்து வெளியேறி பிற கட்சிகளுடன் இணையும் எண்ணம் யாரேனும் கொண்டிருந்தால் அவர்கள் மீது அம்னோ கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ டாக்டர் அக்மல் சலே தெரிவித்துள்ளார். இதேபோல் முன்பும் தன் கட்சிகளில் இருந்து வெளியேறிய சிலரால் ஆட்சி கவிழ்ப்பும் நிகழ்ந்துள்ளது. இது மீண்டும் நடக்குமானால் அது கூட்டணி கட்சிகளிடையே பிளவை ஏற்படுத்தும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். கட்சியை விட்டு விலகி பிற கட்சிக்கு செல்லும் எண்ணம் இருந்தால் அம்னோவிடமிருந்து கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஒற்றுமை கூட்டணியில் இருக்கும் கட்சிகளின் கூட்டணியை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். ஜொகூர் பண்டாரயா கேளிக்கை மையத்தில் 35 வெளிநாட்டினர் சட்டவிரோதமாக தங்கி இருந்ததற்காக கைது செய்யப்பட்டனர். போதைப் பொருளின் பயன்பாடுகள் குறித்த சோதனையில் தனி அறையில் இருந்த 4 உள்ளூர் ஆடவர்களும் 4 வெளிநாட்டு பெண்களும் கைது செய்யப்பட்டனர். தனி அறையில் 2.07 கிராம் கத்தமின் வகை போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட கேளிக்கை மையத்தின் உரிமையாளரையும் கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிகாத்தான் பொருளாளர் பதவியிலிருந்து வெளியேறியதற்கு தனிப்பட்ட சில கருத்துகள் இருப்பதாக திரங்கானு மந்திரி பெசாரும் பாஸ் கட்சியின் உதவி தலைவருமான அமார் சம்சூரி முக்தார் தெரிவித்தார். பாஸ் கட்சியை வலுப்படுத்தி பொது தேர்தலுக்கு தயார்படுத்தும் பொறுப்பு தமக்கு இருப்பதால் தாம் பெரிகாத்தான் பொருளாளர் பதவியில் இருந்து விலகியதாக அவர் விளக்கமளித்துள்ளார். இதனால் பாஸ் கட்சிக்கும் பெர்சாத்து கட்சிக்கும் பிளவு ஏற்படுவதாக வெளிவந்த செய்தியில் உண்மை இல்லை என்றும் பெரிகாத்தானின் பொறுப்பில் இருந்து விலகியது தாம் மட்டும்தான் என்பதில் பாஸ் கட்சிக்கு பாதிப்பு எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். கட்டுப்பாட்டை இழந்த வேன் லாரியையும் வேனையும் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி படுகாயம் அடைந்ததாகவும் மேலும் 3 காயமுற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பினாங்கின் ஜூரு சாலையில் ஏற்பட்ட விபத்தில் வேன் ஓட்டுநர் வேனில் சிக்கியதாகவும் மோட்டார் சைக்கிள் ஓட்டி லாரியின் அடியில் சிக்கியதாலும் அவர்களை மீட்கும் பணியில் தாமதம் ஏற்பட்டதாக டிராய் மாவட்ட மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. வேன் ஓட்டுநர் உட்பட வேனில் இருந்த பயனரும் லாரி ஓட்டுநரும் மோட்டார் சைக்கிள் ஓட்டியும் மேல் அதிக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொலஸ்லங்கூர் பண்டார் புஞ்சா ஆலம் தொழில்பேட்டை பகுதியில் உள்ள 3 தளவாட பொருள் மற்றும் அட்டைப்பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலைகளில் நேற்று இரவு தீ விபத்து ஏற்பட்டது. இச்சம்பவம் தொடர்பில் நேற்று இரவு 9:44 மணியளவில் தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை நடவடிக்கை பிரிவு உதவி இயக்குநர் அமாட் முட்லிஸ் முக்தார் தெரிவித்தார். பள்ளிகளில் மாணவர்களிடையே பகடிவதை கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. புகார் அளிக்கப்பட்ட பகடிவதைகளின் எண்ணிக்கை 6208 கணக்கிடப்பட்டுள்ளது என்றும் மாணவர்கள் மத்தியில் அதிகரித்திருக்கும் பகடிவதையை கட்டுப்படுத்துவதற்கு கல்வி அமைச்சு முக்கிய சில திட்டங்களை மேற்கொள்ளவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023 ஆண்டு 6528 பகடிவதை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 2024 ஆண்டு 6208 பகடிவதை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தமிழ் கல்வி சார்ந்த மாநாடுகள் பல இயக்கங்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும். தமிழ் அறவாரியத்தை பொறுத்தவரையும் 2012 ஆண்டு தமிழ் கல்வி மாநாடு நம்ம முதல் முறையாக நம்ம ஏற்பாடு செய்திருந்தோம். மலாய தமிழாசிரியர் மன்றம், முன்னாள் மாணவர் சங்கம் போன்ற இயக்கங்களோடு நாம் இணைந்து இந்த மாநாடை நம்ம ஏற்பாடு செய்தோம். அது 2வது மாநாடாக அது அமைந்திருந்தது. இது 3வது மாநாடாக வருகின்ற 21 டிசம்பர் மாதம் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம். நீங்க பார்த்தீங்கன்னா அதிகமான இயக்கங்கள் இதுல இணைந்துவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்போட முயற்சியாக இது இருக்கக்கூடாது, ஒரு சமூகத்தின் முயற்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே தமிழ் சார்ந்த தமிழ் கல்வி சார்ந்த அமைப்புகளோடு இணைந்து இந்த மாநாட்டை ஏற்படுத்தினால்தான் அது நிச்சயமாக ஒரு பலனையும் வெற்றியும் கொடுக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த அமைப்புகளோடு நாங்கள் இணைந்து
சிறப்பான முறையிலே இதை நடத்துவதற்கு நம்ம திட்டமிட்டு இருக்கின்றோம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.